இந்த பஸ் ஸ்டாண்டே வந்து இடம் மாத்த போறதா சொல்றாங்கல்ல. அவன் தான் சாவடி போதும். பஸ் ஸ்டாண்டு போயிட்டா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? அதெல்லாம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டப்படுவோம். படிக்க வழி கிடையாது. பஸ் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் வேணா ஓரமாக நிற்க வேண்டியது. இடம் மாத்திருந்தா எங்களுக்கு குழப்பம் அவ்வளோதான். இது இருக்கிறது தான் நாங்கள் பழக முடியும். இடம் மாத்தா வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த புது பஸ் பழைய பஸ்லாம் எடுத்துட்டு வந்து புதுசா வந்து ஓட்டுறாங்கல்ல, அது எதுனா பாத்தீங்களா? இடம் தேவைப்படுது மாத்துறாங்க அவ்வளோ. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேரு என்ன? பேர் காசி. காசி. எத்தனை வருஷமா இந்த இடத்துல கடை போட்டுருக்கீங்க? பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் ஒரு 40-50 வருஷம் எல்லாமே பழைய கடை கடை தான். 50 வருஷம் மேலே இருக்கு. கடை போட்டு அப்போல்லாம் வந்து கடை கிடையாது. டாப் மேலே வச்சு தான் அப்போ வந்து வியாபாரம் பண்ணிருக்கோம். பொங்கலுக்கு வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு சுமாராக தான் இருந்து நார்மல் தான். ஒரு எதிர்பார்த்த மாதிரி வருஷம் வருஷம் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது. இதெல்லாம் அப்போ இருந்து அவரெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் வியாபாரம் தான். நார்மல் வியாபாரம் இல்ல. 50 வருஷமா போடுறீங்க, அதை விட ரொம்ப கம்மியாவா இருக்கு இந்த வருஷம் வியாபாரம். ஆமா, இந்த வருஷம் வியாபாரம் கம்மியாக தான். போன வருஷம் கொஞ்சமா, போன வருஷம் இந்த வருஷம் வியாபாரம் குறைவு தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வியாபாரம் குறைவு தான். எதனால அந்த வியாபாரம் கம்மியா? என்ன அது மக்கள்கிட்ட பண கஷ்டம், வருமானம் கம்மியா இருக்கும். வச்சதுனால இப்போ வருமானம் இல்லாதனால இப்போ அவளுக்கு ஒரு 1000 ரூபா வருதுன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணலாம், மிச்சம் பண்ணுவாங்க. இப்போ 1000 ரூபா வரும்போது 800 ரூபா செலவு வர அளவுக்கு விலைவாசி உயர்வாச்சு. கடன் நிறைய இருந்தால மக்கள்கிட்ட கொஞ்சம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதனால செலவு கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. முக்கியமான செலவு பண்ணிக்கிறாங்க. தேவையில்ல செலவு குறைச்சிட்டு அதுக்கு பண்றாங்க. வரிசையில அடிப்படைப்படுது. முக்கியமானதை மட்டும் பண்ணிக்கிறாங்க. கூட்டம் சுமாரா தான் இருக்கு. கூட்டம் சுமாரா தான் இருக்கு. சுமாராதான் இருக்கா? எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களே, வியாபாரம் கம்மியாயிடுச்சா இல்ல? வியாபாரம் கம்மியாயிடுச்சு தான். இல்ல வழக்கமா பொங்கலுக்கு இப்படிதான் இருக்குமா எப்பவுமே? எப்போதும் அப்படிதான் இருக்கும். ஒரு டைம் வியாபாரம் ஓடும், ஒரு டைம் வியாபாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். வியாபாரம் டல்லா தான் போகுது. வியாபாரமே இல்லையே. வியாபாரம் இல்லையா? வியாபாரம் இல்லை. எல்லாம் பொங்கல் திருவிழா காலங்களே இப்படிதான் ஆயிடுமா? ஆமா. பொங்கல் டைம்ல நல்லா வியாபாரம் ஆகுமா? இப்போ வியாபாரம் ஆக மாட்டேங்குது. ஏன் இப்போ வியாபாரம் ஆகுது இல்ல? சரி, அதெல்லாம் பூ கடை பூ வாங்குறாங்கல்ல. ஊருக்கு போயிடுறாங்க. பூ கடையில போய் பூ வாங்குறாங்க. இங்க ஒரு 20 ரூபாய் ஒண்ணு வாங்கினேன்னா அங்க போய் 50 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க. ரோஜா மட்டும் வாங்க மாட்டாங்க. பூ வந்து சாமந்தி அங்க வாங்கிக்கிறாங்க. தலை பூ கம்மி. அப்ப என்ன பண்ண முடியும்? வியாபாரம் இல்ல பாரு. அப்படியே இதே நார்மல் நாள் அப்படின்னா இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, வேலைக்கு போற நாள் அப்படின்னா இங்க வாங்கிட்டு. ஆமா. பொங்கல்லாம் ரொம்ப ஜாலியா தான் கொண்டாடுவோம். இருந்தாலும் அவ்வளவா சிறப்பு கிடையாது இந்த வருஷம். பஸ் ஸ்டாண்டு போகுது அப்படிங்கறதுனால எதுவும் அவ்வளவா சிறப்பா இல்ல. வியாபாரம் நல்லா அருமையா போகுதுங்க. அதெல்லாம் ஒண்ணு குறை சொல்லுங்க. கூட்டம் அதிகமா வருதா இல்ல? கூட்டம் எல்லாம் வருது. ஊருக்கு போறவங்க இங்க வந்து போறாங்களா இல்ல? ஊருக்கு போறவங்களும் சொல்ல முடியாது. 4 பக்கம் ஜனம் போகுது, எந்த பக்கம் போறான்னு தெரியாது. தெரியல. இத்தனை நாளைக்கும் இன்னைக்கான பொங்கலுக்கான வியாபாரம் அதிகமா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? வியாபாரம் எல்லாம் நார்மலா கரெக்டா எப்பவும் போற மாதிரி தான். எப்பவும் போற மாதிரி தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மஞ்சா இது கரும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது, அவ்வளவுதான். அது வந்து அந்த அவுட்ல தான் நிறைய போகுது. வெளியதான். சரி, எப்பவுமே ரெகுலரா நடக்கிற போல நடக்குது. வண்டிக்கு வந்தேன். ஜனம் கம்மி தான். ஜனம் கம்மியா? ஆமா. வழக்கமா கம்மியா இருக்குமா இல்ல பொங்கலுக்கு கம்மியா இருக்கா? ஆமா, கம்மியா இருக்குது. இப்ப இத்தனை வருஷம் பொங்கல்ல அதை விட கம்மியா இருக்கா? இப்ப ரொம்ப கம்மி தான். இப்ப வியாபாரம்லாம் சுமாரா தாங்க நடக்கு. மக்கள் தொகை எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. வியாபாரம் குறைஞ்சிருச்சு. என் உயிரினும் மேலான என் தமிழ் மக்களுக்கு என் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி எல்லாம் சந்தோஷமா இருக்கேன். வாழ்த்து. இப்ப இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டே வந்து இடம் மாத்த போறதா சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. அது எப்ப மாத்துவாங்க? எப்ப மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல மாத்தலாம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டப்படுவோம். படிக்க வழி கிடையாது. இதுல வச்சுதான் அதை பழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டாக்க ரொம்ப கஷ்டம்தான். அவன் தான் சாவடி போசணும். பஸ் ஸ்டாண்டு போயிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறது? சொல்லு, நீயே சொல்லு. பஸ் ஸ்டாண்டு எடுத்துட்டா நாங்க எப்படி பிழைக்க முடியும்? எவ்வளவு ஜனம் பிழைக்கணும். நான் பூ கட்டுறது கூலிக்கு 300-400 ரூபாய் தராங்க எனக்கு ஒரு நாளைக்கு. அப்ப காசு யாரு கொடுப்பா? கஷ்டம்தான். பஸ் ஸ்டாண்டு போகணும்னா நாங்க பிழைப்போம். பஸ் ஸ்டாண்டு போச்சுன்னா யாரு பிழைப்பாங்க? எவ்வளவு பேர் பிழைக்காத மாதிரி இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுதான் பிழைக்கிறது. பஸ் ஸ்டாண்டு எடுத்துட்டா உங்க நிலைமை என்ன? செத்து போக வேண்டியதுதான். உண்மையா சொல்றேன், செத்து போக வேண்டியதுதான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லப்பா. பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா நாங்க எப்படி பிழைக்க முடியும்? எங்களுக்கு யாரு 10 ரூபா கொடுப்பாங்க சொல்லு? எனக்கு யாரும் கிடையாது. என் புள்ள, என் பேர பிள்ளை ஒண்டிதான். நான் உன்னை காப்பாத்தணும் பூ காட்டுறேன். பூ காட்டினா அவங்க ஓனர் அம்மா, ஓனர் அம்மா எனக்கு. நான் தொழிலாளி, அவங்க ஓனர் அம்மா, நான் தொழிலாளி. எனக்கு ஒரு நாள் 400 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. சாப்பாடு போடுவாங்க, காலையில நாஸ்டா வாங்கி தருவாங்க, 10 மணி சாப்பாடு போடுவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு. அது வந்து கவர்மெண்ட் தான் அது மாத்துறாங்க. நம்ம அது ஒண்ணு எல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இடம் தேவைப்படுத்து மாத்துறாங்க, அவ்வளவு. திரும்ப என்ன பண்றதா சொல்றாங்க? இப்ப நீங்க எத்தனை வருஷமா இங்க வியாபாரம்? நான் ரொம்ப நாளா இங்க மாத்திட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க?
பஸ் ஸ்டாண்ட் மாத்தின வண்டி பஸ் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் வேணா ஓரமா நிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அங்க போக வேண்டியதான். அங்க போய் வியாபாரம் பண்றீங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு போயிட்டோம். சரிங்க, நன்றி. ஓகே, பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. என்னாச்சு சோகமா சொல்றீங்க? சோகமா தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்டு போகுது, எங்களுக்கு அழகா வருது. பஸ் ஸ்டாண்டே போகுது, மனசு கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? இடம் மாதிரி என்ன பண்ணுவீங்க பஸ் ஸ்டாண்ட்? இடம் மாத்திருந்தா எங்களுக்கு பழப்பு அவ்வளவுதான். இது இருக்கிறதா நாங்க பழக முடியும். இதோ போயிடுச்சுன்னா நம்ம கஷ்டம் தான் பட முடியும். எத்தனை வருஷமா இங்க கடை போட்டு? நாங்க குழந்தைல இருந்து நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் வாழ்ந்தாங்க போனாங்க. நாங்க ஆயா பாட்டி எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். எல்லாமே இங்கதான். வீடு கனி நறுக்குத்து கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அங்க இருந்து இங்க வந்து வியாபாரம் மாட்டோம். இதோ போதும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படும். அழகா வருது எங்களுக்கு எல்லாம் சொல்லும் போதும். பஸ் ஸ்டாண்டு போன வரையும் முன்னாடி எங்க இருக்கீங்க? கண்ணாடி ஈசிஆர் ரோடு போகணும். டைட்டல் பார்க்ல தாண்டி போகணும். சரி, இப்ப இங்க இருந்து இது எடுத்துட்டாங்க. இங்க இருந்தா நாங்க இன்னும் ஜாலியா இருப்போம். இங்கே இருந்தாதான் இன்னும் பொங்கல் கொண்டாடுவோம். இன்னும் நாங்க சந்தோஷமா இருப்போம். நாங்கெல்லாம் இது போதே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இடம் மாத்துறாங்களா? ஆமா, 20 சொல்லிடுறாங்க. 20 சொல்லிடுறாங்க. என்ன பண்றது? இடம் மாத்திட்டு என்ன பண்ணுவீங்க? இங்க கடை குத்துறாங்கல்ல, தனியா கடை கொடுத்துருக்காங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் குத்துறாங்க கடை. அங்க கடை கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இது எத்தனை வருஷமா இந்த இடத்துல கடை போட்டுருக்கீங்க? 50 வருஷமா இருக்கு. 50 வருஷமா இந்த கடை மாத்துறாங்கல்ல, அந்த ரெகுலர் வியாபாரம் இருக்குமா? கம்மிதான் ஆகும். கம்மிதான் ஆகும். ஆமா, இடம் மாத்துறாங்க. பொங்கல் கழிச்சு மாத்துறாங்க. மாத்துறேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப கடையில எத்தனை வருஷமா நீங்க கடை போட்டிருக்கீங்க? நாங்க ஒரு 50 வருஷமா இருக்குங்க அந்த இடத்துல. சரி, 50 வருஷமா இங்க போட்டிருக்கீங்களா? இடம் மாத்தினா என்ன பண்ணுவீங்க? இடம் மாத்தினா கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது இல்லையா, நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அதனால ஆமாங்க, எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடியே சொன்னாங்க. ஆமா, போன ஜூன் ஜூலையில கலைஞர் பிறந்த நாளுக்கு மாத்தணும்னு சொன்னாங்க. எங்களுக்கும் இடம் கொடுத்தாங்க, வேற இடம் கொடுத்துக்கிறாங்க, மாற்ற இடம் கொடுத்துறாங்க. நாங்களும் கட்டிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. 50 வருஷம் ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க, இங்க இருந்து இடம் மாறணும். வேற என்ன பண்ண, அவங்க கவர்மெண்ட்டுக்கு சில இது கட்டும் போது அவங்களும் நமக்கு இல்லைன்னு சொல்லாம இடம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு போகும்போது போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்களுக்கும் தேவைப்படுறதுனால அவங்க ஒரு புதுப்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பல ஆண்டுகளா இருக்குது பிராட பஸ் ஸ்டாண்டு, ஒரு 50 வருஷம் மேல. அதனால அது வந்து புதுப்பிக்கணும்னு அவங்க பண்றாங்க. அதனால நம்ம மாத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன பண்றது? என்ன ஒண்ணுன்னா, எங்களுக்கு வந்து 6 மாசமா அடுத்த மாசம் சொல்லிட்டே இருக்காங்க. சரியான முடிவு பண்ணலாம். எங்களை வந்து நாங்க இங்க கூல்ட்ரிங்ஸ், ரேக்கு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருந்தோம். அது போன மாசம் 23 எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்க எல்லாத்தையும் காலி பண்ணி ரெடியா வச்சிருந்தோம். 23 போச்சு. 7ஆம் தேதி டிரான்ஸ்பர் டைம் கொடுத்தாங்க. 7ஆம் தேதி போச்சு. காலி பண்றதா பண்றீங்க, டைமுக்கு சொல்லிட்டு பண்ணிக்குவாங்க, அவங்க ரெடி பண்ணுவாங்க. இது மேல தள்ளி பார்த்தா தான் வியாபாரம் கொஞ்சம் கஷ்டம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேண்ணா, ஹாப்பி பொங்கல். இந்த புது பஸ், பழைய பஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து புதுசா விட்டு ஓட்டுறாங்கல்ல, அது எதுனா பாத்தீங்களா? அந்த இந்த பேட்டரி வண்டி தானே? பேட்டரி வண்டி இல்ல, பழைய காலத்துல இருந்துச்சுல பல்லவன் பஸ். ஆமா, இப்போ சர்வ் பண்ணி நிக்குதுல அங்க லாஸ்ட்ல நிக்குது சர்வ் பண்ணி. இல்லையே, பேட்டரி வண்டி தான் இருக்கு. எதுவும் பாக்கலையா? நீ பாக்கல? அப்ப நாங்க பார்த்தோம். அங்க லாஸ்ட்ல இந்த சர்வ் பஸ் மண்டி பழைய கால பஸ், எம்ஜிஆர் காலத்து பஸ், அப்பெல்லாம் அந்த பஸ் எல்லாம் காட்டினாங்க. திரும்ப மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போதாமா அதெல்லாம்? அது வருது. அப்ப எங்க இந்த பஸ்ல எங்க விடுவாங்க? அப்புறம் இல்ல புதுசா பஸ் வச்சிருக்காங்க. சரி, புதுசா வண்டி வந்து அது ஒரு இப்ப வண்டி இது. அப்ப பழ வண்டி என்ன பண்றதுக்கு? பழ வண்டியோ புதுசு வந்தா பழசு புரிஞ்சதுமே கிடையாது. புதுசுதான் இருக்கணும், புதுசுதான் எடுக்கணும். இப்ப இருக்குது அந்த வண்டி அதே போதும். பேட்டரி வந்து நிப்பாட்டுறாங்க, ஒரு ஆயா வண்டி ஏத்திட்டாங்க. அப்படிதான். ஐயோ, ஆமா, காலே போயிடுச்சு அந்த ஆயா. சத்தமே இல்லாம வருதா வண்டி? அது வேற. ஆமா, சத்தமே தான் வருது அந்த வண்டி. பழைய பஸ்ஸுங்களா? ஆமா, 60 ஆமா, ரெட் கலரா? ஆமா ஆமா, இந்த உலா பேருந்து போடுது அதுவா? அது மறுபடியும் வருதா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்தா நல்ல கவர்மெண்ட் நல்ல வாழ்த்துக்கள் தான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல கூடாது. ரொம்ப வருஷம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நல்லா செய்யறாங்க சார். யாரும் அவங்க மேல குறை சொல்லக்கூடாது சார். நல்லபடியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. தப்பு ஒரு எழுத்து கூட தப்பு சொல்லக்கூடாது. ஓகேண்ணா, பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்து. ஏசி வண்டி இல்ல, இந்த 60 70 ரெட்டை அடுக்கு வண்டி கேள்விப்பட்டேன் சொன்னாங்க மக்கள். சென்னை உலான்னு சொல்லிட்டு சரி, அப்படியே பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அதான் புதுப்பிச்சு தானே கொண்டு வந்துக்கிறாங்க. பழசுனா பழசு மாதிரியே புதுப்பிச்சு கொண்டு வந்துக்கிறாங்க. அது மக்களுக்கு ஒரு சந்தோஷமா. இப்போ நிறைய டீலக்ஸ் எல்லாமே ஒரு டிப்போக்கு ஒரு டீலக்ஸ் தான் விடுறாங்க. மத்த எல்லாமே பெரிய பஸ்ஸா தான் விடுறாங்க. அதுவும் மக்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஹாப்பி பொங்கல் தான். ஹாப்பி பொங்கல். 60கள் 70கள் இந்த பஸ் இருக்கலாம், எம்ஜிஆர் காலத்துல இந்த பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை திரும்ப உலான்னு சொல்லிட்டு சென்னை உலா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா விட்டுருக்காங்களா? எங்கெல்லாம் போதும்
பாக்கலையா நீங்க அதுக்கு அந்த மாதிரி பஸ் கலர் பஸ் பழைய ஆமா ஆமா அந்த ரெட் பஸ் ஆமா பல்லவன் அந்த அந்த பஸ் எல்லாம் திரும்ப விட்டுருக்காங்க. அது எதனா பாத்தீங்களா நீங்க? சிவப்பு கலர் ரெட் கலர் பஸ் தானே அது போதும் ஒரு டிப்போக்கு 3-4 பஸ் விட்டுருக்காங்க அப்படியா? போயிட்டு தான் இருக்குது அது. சரி, இப்ப இந்த ரோட்டு கடை எல்லாமே வந்து கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மத்திய யார அரசு சொல்லி சொல்லுது? மத்திய அரசு மோடி ஐயா மத்திய அரசு. புதுசா சட்டம் போட்டிருக்காங்க, ரோட்டு கடை எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் வாங்கணும் ஆ, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கார்டு கொடுப்பாங்க. அவன் கொடுத்தானே அவன் தான் ஆண்டியா போயிடும். எவ்வளவு பேர் பிழைக்கிறது இருக்குது, எல்லாரும் யாரும் கொடுக்க முடியாது கார்டை. அவரு குத்துருவாரா? சும்மா சொல்லுவாங்க தான், ஒரு கட்சிக்கு தான் தலையாட்டுரு போவன் மாரி, அதுதான் தலையாட்டுவாங்க. சரி கடை கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோம்னு சொல்றாங்க, ஒண்ணுமே கொடுக்கலையே. இங்க எத்தனை வருஷமா இப்ப கடை போட்டிருக்கீங்க? எத்தனை வருஷமா நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டு தான். எல்லாமே இங்கதான் இங்கதான் இருப்போம், இங்கதான் தூங்குவோம். இப்பதான் நாங்க வீடு வசதி வாடகை போறோம். அப்படிதான் அதை பத்தி சொல்றாங்க. ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அப்படி அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. எல்லாம் தெரியாதுப்பா. அப்படி நீங்க கவர்மெண்ட் கிட்ட அதுக்கும் சர்டிபிகேட் வாங்கணும்னா எப்படி அது உங்களுக்கு? கவர்மெண்ட் கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் தெரியல. இங்க மேல கடை போட்டுக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு இருந்தாக்க போட்டிருக்காங்க கடை எல்லாம். ரோட்டு கடை எல்லாம் இப்படி என்னது தற்சமயத்துக்கு போட்டுக்கிறது தான் ரோட்டு கடை எல்லாம். நல்லா கிராண்டா போகுது, ஜனங்கள் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். அவ்வளவுதான்.